ஹாய் கைஸ், நான் உங்கள் விஷாகன் ஃப்ரம் டெவில் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் டே ஃபுல்லி சர்வேவிங் இன் மைண்ட் கிராஃப்ட். அப்படின்னா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக சர்வே பண்ணணும். இந்த சர்வே விளையாடுறதுனால ஜாம்பி எல்லோரும் வருவானுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ரா மீட்டை வந்துட்டு மாற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்வாடெலாம் தேவைப்படும், அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஓகே, ஆக்ஸ் ஒன்று செஞ்சிட்டோம். ஆக்ஸ் வேணாம், நம்மகிட்ட ஆக்ஸ் இருக்குது. சரி, அதுவே போதும். இப்போ வெளியே போயிட்டு மீட்ஸ் கொஞ்சம் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி இருக்க மீட்டை நம்ம வேக வச்சுட்டு போயிடுவோம். 2 மீட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட 2 கட்டையும் இருக்குது. ஓகே, வெளியே வந்தாச்சு. ஓகே, இப்போ போயிட்டு மீட்டெல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகே, இங்கே ஒரு கருப்பாடு இருக்குது, அந்த கருப்பாடை போயிட்டு முதல்ல போடுவோம். பக்கத்துலேயே அயன்கோலம் இருக்கான், அவனை அடிச்சுட்டா வில்லேஜ் விட்டு துரத்தி அடிப்பான். அவன்கிட்ட எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குவாங்க மைண்ட் கிராஃப்ட் விளையாடுற நண்பர்களே. இப்போ மேலே தான் ஆடிக்கிட்டே தான் இருக்குதான்னு பார்ப்போம். ஆடு தேடி வந்த வில்லேஜர் தான் கிடைக்கிறான். மொட்டு சந்தி இருக்கிறதுனால தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இன்சைடு வந்துட்டோம். அங்கே ஒரு ஆடு போகுது, அந்த ஆடை பிடிப்போம் முதல்ல. ஓகே, அந்த ஆடை சாகடிச்சாச்சு. வேறு ஏதாவது மீட் எதாவது எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஐயோ, குள்ள நாயி. இதில் வேறு மேலே ஏற முடியல. ஏறியாச்சு. இன்சைடு எதுவும் இருக்க மாதிரி தெரியல, அதனால மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவோம். பம்ப்கின் ஒரு நாள் உடச்சிருவோம். இந்த ரிவர் சைடில் தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம். இது நார்மலான ஒரு பேசிக் வீடு, தங்கிறதுக்கு மட்டும். ஒரு நாள் நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டுவோம். முதல்ல இது வேக வச்சிடலாம், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஆட்டோட மீட்டை வச்சுருவோம். இப்போ நம்மகிட்ட உட்டு இல்லை, அதனால் போய்ட்டு உட்டு மைன் பண்ணிட்டு வருவோம். முட்டு சந்தில் வேற சும்மா வந்து முட்டிக்கிறேன். இப்போ அந்த சைடு போவோம். இந்த ரிவர் இங்கே வந்து பிளாக் டை கிடைக்கிற அந்த ஃபிஷ் இருக்குது, அதை முதல்ல கொண்டுருவோம். ட்ரீம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இன்சைடு உட்டு கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே உட்டு உடைக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உட்டன் பிக்காக்ஸ் வச்சுருக்கிறதுனால நம்மளால் ஸ்பீடாக உடைக்க முடியல. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுருவோம். இங்கேயும் உட்டு இருக்குது, அதையும் மைன் பண்ணிடுவோம். இந்த உட்டு லாகாக மாற்றி நம்ம போய்ட்டு வச்சிடலாம். இப்போ இந்த ரிவர்லேருந்து அந்த சைடு போனால் அதுக்கு முன்னாடி நம்ம லாகாக மாற்றிடுவோம். மொத்தம் 52 லாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ ரிவர் வழியாக தான் போகணும்.
அதுக்கு முன்னாடி இந்த மீட்டையும் அடிச்சிருவோம், தேவைப்படும். அடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃபர்னஸில் வேக வச்சிருவோம். அலப்போ ஓகே, ஒரே ஒரு மீட்டு தான் கிடச்சிருக்கு. இப்போ உட்டை எடுத்து வச்சுருவோம். நைட் நேரத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீட்டை சாப்பிடுவோம். இந்த வானத்தை ரசிச்சுட்டு சாப்பிட்றதே ஒரு தனி சுகம். ஓகே, மீட்டு வெந்திருக்கும் இன்னத்துக்கு. 2 தான் வெந்திருக்கு, 3 வெந்துருச்சு. ஓகே, இப்போ அந்த 3 எடுத்து நம்மளோட இதில் வச்சுப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி செஸ்ட்டு நம்மளால் செய்ய முடியுதான்னு பார்த்துப்போம். செஸ்ட்டையே காணும். இப்படி சர்ச் பண்ணுவோம். இப்போ செஸ்ட்டு CHAT செஸ்ட்டுன்னு போட்டோம், வரல. ஒன்று இரேஸ் பண்ணுவோம், இன்னொன்று இரேஸ் பண்ணுவோம், கீழே போவோம். செஸ்ட் இருக்குது, ஆனால் இப்போ அதை நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட wood இல்லை. ஓகே கைஸ், நைட் ஆயிடுச்சு. த சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் நவ். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஜாலியாக போகும். ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ் நவ். கதவை சாத்திட்டு போயிடுவோம், இல்லைனா உள்ளார எவனா பூந்துப்பான். ஓகே கைஸ், ஆரம்பிக்கலாமா? ஆரம்பமே தண்ணீர் விழுந்துட்டோம். ஓகே, இதுக்கு மேலே ஸ்கெலிட்டனு, எண்டர்மேனு, க்ரீப்பரு, ஜாம்பி எவன் வந்தாலும் நம்ம தடுத்து ஒரே அட்டம்ப்டில் இந்த சேலஞ்சை முடிக்கணும். ஜாம்பி வரான், அந்த சைடு போயிடுவோம். ஓகே, இந்த சைடு போவோம். இங்கே எவனும் இல்லை. இந்த அயன் கோலமோட வேலை என்னன்னு எனக்கு தெரியல இத்தனை நாள் வரைக்கும். ஓகே, இங்கே ஒரு ஜாம்பி வரான், அதனால இந்த சைடு போயிடுவான். ஓகே, இந்த சைடு எவனும் இல்லை, அந்த சைடு போயிடுவோம். இங்கே வர ஜாம்பி இருக்கு, அந்த சைடு போயிடுவோம். இந்த சைடு ஒரு ஜாம்பி வேறு வரான். போ டக்குன்னு போ. நல்ல வேளை தண்ணியில் இருந்த ஜாம்பிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். ஓகே, மேலே ஏறிப்போலாம். இங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கான், இந்த சைடு போயிடுவோம். மேலே ஐயோ வெடிச்சிட்டானே. இல்லை வெடிக்கலை, வெடிச்சிட்டான். ஐயோ, தண்ணி வர கீழே வருது. நம்மளால வில்லேஜுக்கு எதுவும் சேதாரம் ஆகிடக்கூடாது, அதனால் முதல்ல நம்ம இதை சரி பண்ணிடுவோம். ஓகே, இந்த க்ரீப்பர் மட்டும் நம்ம கேமில் இல்லைன்னா இந்த கேமை நான் அசால்ட்டாக முடிப்பேன். ஓகே, டக்குன்னு இதை அடிச்சிடலாம். ஓகே, இதை அவ்வளோதான் சரி பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ மேலே போவோம். எவனா இங்கே இருப்பான். ஐங்கோலம் பக்கமே நம்ம போக வேணாம், அவனுக்கு செட் ஆகாது கைஸ், அதனால் அந்த சைடு போக வேணாம். ஓகே, இந்த வீட்டு சைடு போய் இந்த சைடு போயிடுவோம். ஓகே, இந்த சைடு வந்து அப்படியே மேலே ஏறி போகலாம். ஓகே, வந்தாச்சு. ஓகே, மேலே ஏறு. மீட் அடிச்சிடலாம். ஓகே, மீட் அடித்தாச்சு. ஓகே, மேலே போவோம். இங்கே ஜாம்பி எதுவும் இல்லாதனால இந்த சைடு போவோம். ஓகே, க்ரீப்பர் இந்த சைடு ஓடு. ஓகே கைஸ், நான் இப்போ க்ரீப்பர் எப்படி அடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ இப்படி க்ரீப்பர் வரானா கையில் ஸ்பாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவனை ஒரு வாரமாக ஓட்டிட்டு வந்து ஒரு அடி அடிச்சுட்டு பின்னாடி வந்துடுங்க, அவன் ஆஃப் ஆயிடுவான் மறுபடியும். அடுத்து நீங்கள் அவனை 2 தாட்டி அடிச்சிங்கன்னா பற்றிப்பான், அதனால் நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா அவன் வெடிச்சிடும். சிங்கிள் டேமேஜ் இல்லாமல் தப்பிக்கலாம்.
நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன சேலஞ்சு பண்ணலான்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் அந்த சேலஞ்சு பண்ணுறேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஃபேக்காலாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே ஃபேக்காக சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிற ஒரு சேலஞ்சையும் நான் பண்ணுறேன். உங்கள் சேலஞ்ச் வரணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்கள் சேலஞ்சு கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த சைடு போவோம். ஓகே, ஐயன்குளம் இருக்கான். இந்த சைடு போவோம். இங்கே எவனும் இல்லை. ஓகே, சூப்பர். கேம் நல்லா தான் போயிட்டுருக்குது. ஓகே, அந்த சைடு எங்கேயாவது போய் பார்ப்போம். எவனும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இங்கே எவனும் நின்றுட்டு இருக்கிறானே. ஓ, ஸ்கெலிட்டன் நிற்கிறான். நம்ம இந்த சைடு ஓடிடுவோம். ஐயோ, ஸ்கெலிட்டன் இருக்கான். அடிக்கிறான். ஓடு இன்சைட் ஓடு. இவன் முடுசத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். போகல வெளிப்போ. இது வேறு. ஐயோ, ஓடு. அவன் ஒரு அடி போட்டு நம்ம ஓடிட்டா போதும். ஓடு. மீட் எடுத்து சாப்பிடு. மீட் எடுத்து சாப்பிடு. மேலே போ. ஓடு. எப்போ அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட எப்படி தப்பிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான். சூப்பர். கேம் நல்லா போயிட்டுருக்கு. ஸ்கெலிட்டன் தான் இப்போ நம்மளை தொல்லை பண்ணிகிட்ருக்கான். கைஸ், இந்த காயின் என்னமோ இங்கே இருக்குது. இது பிடிச்சி போய் என்னன்னு எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கேம் செம்மையாக இருக்குது கைஸ். இந்த சைடு கிணறு வேறு இருக்குது. இந்த சைடு ஓடுவோம். சூப்பராக போயிட்டுருக்கு கேமு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த மாப்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஒழுங்காகவே விளாட முடியல. அந்த மாப்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதனால் அந்த மாப்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். அங்கே எவனோ நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஜாம்பி தான் நிற்கிறான். என்டர்மேனு. நல்ல வேலை கைஸ், என்டர்மேனை பார்க்கல. நீங்கள் அவனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்டர்மேன் நிற்கிறாங்க. நல்ல வேலை அவன் கண்ணை மட்டும் பார்த்துருந்தா இந்நேரத்துக்கு நம்மள அவ்வளோதான், கேமே முடிஞ்சிருக்கும். இதை ஒரு நாள் நம்ம சரி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஐயன்குளம் இருக்கான். அவன் இந்த பையன் எல்லாருக்கிட்டே அடி வாங்கிட்டுருக்கான். ஓகே, விடிகிற மாதிரி எந்த ஐகரியுமே தெரியல. க்ரீப்பர் வரான் கைஸ். இது வேறு ஒன்று கீழே விழுந்ததுலேருந்து சப்பா. இன்சைடு வேறு ஜாம்பி நிற்கிறான். இன்சைடு ஒரு வில்லேஜர் நிற்கிறான். இன்சைடு போயிட்டா வேணாம் தண்ணிக்குள்ளே குச்சி அந்த சைடு போயிடலாம். இல்லைனா க்ரீப்பர் கிட்ட தப்பிக்க முடியாது. ஓகே, மேலே அவ்வளோதான் முடிச்சு. மேலே போ. அவ்வளோதான். க்ரீப்பர் அங்கே எங்கேயோ வெடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸ்கெலிட்டன் நிற்கிறான். இன்சைடு தான் க்ரீப்பர் நிற்கிறான். இன்சைடு போயிடுவான். மீட் அடிச்சிருவோம். தலையிலே வைப்போமா? தலையில் அடித்தா உடைய மாட்டேங்குது. அடி அவ்வளோதான். மீட் எடுத்துக்கலாம். க்ரீப்பர் அடிக்கிறான். அவ்வளோதான். தப்பிச்ச சாண்ட் வந்து இதை சரி பண்ணிடுவோமா? இது சூப்பர். இதை அடைச்சிடலாம். வில்லேஜ் நம்மளால எதுவும் சேதாரம் ஆகிடக்கூடாது. ஓகே, சூப்பர் கைஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அடிச்சிட்டோன்னா லைவ் போடலாம். அங்கே ஜாம்பி நிற்கிறான். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், புதுசாக இருந்தாலும். ஓகே, கேம் ஜாலியாக போயிட்டுருக்கு. இங்கே இருக்க ஆடை அடிச்சிருவோமா? வேணாம், அது வில்லேஜரோட ஆடு. நம்மளால் அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஜாம்பி நிற்கிறான். இங்கே ஒரு டார்ச் இருக்குது. அந்த டார்ச் எடுத்துருவோம். ஏன்னா ஜாம்பிக்கிட்டேருந்து இதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஓகே, 3 ஜாம்பி நிற்கிறானுங்க. அந்த சைடு ஓடிடும். விடிஞ்ச மாதிரி ஒரு அறிகுறியும் தெரியல. நான் இந்த வீடியோ ஒரு 20 மினிட்ஸாவது போகணும்னு நினைக்கிறேன். வீடியோ முடிஞ்ச மாதிரியே தெரியல எனக்கு சுத்தம். ஜாம்பி அடிக்கிறேன். ஓடு. ஐயோ, ஓடுறான்னா எங்கடா பண்ணுறேன்? சூப்பர். ஓகே,
எனக்கு தெரிஞ்சு விடிய போகுதுன்னு நினைக்கிறேன். குட்டி சாம்பி வேறு அங்கேயே நிற்கிறான். ஜோ ஜோ சாம்பி அடிக்கிறான். கைஸ் விடிய போகுதுன்னு நினைக்கிறேன். போட்டி என்னடா குரூப்பாக வரீங்க? ஐயோ கைஸ் விடிய போகுது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இந்த ஜாம்பிஸ்லாம் சாவ போகிறானுங்க. நம்மளோட சேலஞ்சு கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த மீட் அப்புறமா எடுத்துக்கலாம். அதாவது சேலஞ்சு கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா அவனுங்க டக்குன்னு வந்து அடிச்சானுங்கன்னா கேமே ஃப்ளாப். அவ்வளோதான், முடிஞ்சு போங்க. அவ்வளோதான், கேம் ஓவர். கேம் முடிஞ்சிச்சு. ஓகே, சேலஞ்ச் கம்ப்ளீட்டட் கைஸ். இந்த மீட்டை முதல்ல அடிச்சுட்டு கேம் முடிச்சுப்போமா? ஓகே, முதல்ல அடிச்சிடலாம். இதை செத்துப்போ. ஓகே கைஸ், கேமை முடிச்சாச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொஞ்சம் வேணும் மச்சான். புரியுதா? உங்களுக்கு புரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பி சொல்கிறேன். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலும் கொஞ்சம் பெருசாக வளரும். ஓகே. ஓகே, பை கைஸ். இந்த சேலஞ்சை எப்போ நான் முடிய போகிறேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. பாய். டைம் கோலமோட முடிச்சுக்கலாம். பாய்.